இளநரையை தடுக்கக்கூடிய மூசாமரம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இருப்பா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இளநரை அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன வயதிலே முடி நரைச்சு போகும் பொழுது அது அவங்களுடைய தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது எதனால் உண்டாகுது? இதுக்கு இன்னொரு பேர் பித்த நரைன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால கூட இளநரை வரலாம். ரொம்ப காமனான ஒரு ரீசன் இப்போல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தைராய்டு நோய் இருக்கிறவங்களுக்கு இளநரை உண்டாகுது. அதே மாதிரி வைட்டமின் B12 சத்து குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கு இளநரை உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு பரம்பரையாகவே அந்த மரபணுக்களில் அவங்களுடைய அப்பாக்கோ இல்லை அவங்களுடைய அம்மாவுக்கோ இந்த மாதிரி இளநரை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இளநரை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று முக்கியமாக பயாலஜிக்கல் ஏஜுக்குன்னு சொல்லுவோம். நம்மளோட இயல்பான வயதை விட அதிகமான முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அதனால் கூட நம்ம ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இந்த முடி நரைச்சு போகலாம். ஏன் இளநரை உண்டாகுது? நம்மளுடைய முடியில் மெலனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் அந்த முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மெலனினை செக்ரேட் பண்ணுறது மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்கள். இந்த செல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது நம்மளுடைய உடலில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் மாதிரி அதுக்கப்புறம் மெலனினை செக்ரேட் பண்ணாது. ஸோ இந்த ஒரு டைம் ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது, மரபணுக்கள் ரீதியாகவே அவங்களுக்கு அந்த மெலனின் சைக்கிள் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இளநரை வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பித்தம் அதிகரிக்கும் பொழுது இந்த மெலனோசைட்ஸ் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு இந்த பித்த நரை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஏஜிங்கில் ரொம்ப சீக்கிரமாக வயதாகக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி இளநரை உண்டாகும் பொழுது அதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலான ஹேர் டை யூஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் உண்டாக்குது. ஸோ அதற்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருதோன்றியோ இதே மாதிரி தைவேலை இந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதில் இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூசாம்பரம். மூசாம்பரம் இல்லை கரிய போலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன இந்த மூசாம்பரம் அப்படின்னா, கற்றாழையை நீங்கள் அந்த செடியிலேருந்து கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் நிற பால் வரும். ஸோ இந்த மஞ்சள் நிற பால் நமக்கு வயிற்றுப்போக்கை உருவாக்கக்கூடியது. ஒருவேளை நம்ம இந்த கற்றாழையை நல்லா கழுவாமல் நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வாட்டரியாக டயரியாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சள் நிற பாலை அதை பதப்படுத்தி தயாரிக்கிறது தான் இந்த மூசாம்பரம்னு சொல்லக்கூடியது. இது கொஞ்சம் கருமை நிறத்தில் இருக்கும். ஸோ இதை தேங்காய் பாலோடையோ இல்லை நெல்லிக்காய் சாறுலையோ இல்லை டீ டிகாக்ஷன்லையோ இல்லை மருதோன்றி இலை கற்கத்தில் சேர்த்து நம்ம ஊற வச்சு அதை நம்ம ஹேர் டையாக பயன்படுத்தலாம். இளநரைக்கு இந்த மூசாம்பரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூசாம்பரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த மூசாம்பரம் அப்படிங்கிறது கற்றாழையோட பால், இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. கூடவே இதுக்கு நெல்லிக்காய் சாறு, டீ டிகாக்ஷனும் தேவை. ஸோ இந்த மூசாம்பரம் அப்படிங்கிறது நல்லா ஹார்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெழுகு மாதிரி நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ நெல்லிக்காய் சாறு தேவையான அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் டீ டிகாக்ஷன், இது கூட நம்ம தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சணும். ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி வரும். ஸோ நல்லா நெல்லிக்காய் சாறு, டீ டிகாக்ஷன் சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த மூசாம்பரம் எல்லாமே கரைஞ்சு இந்த மாதிரி வரும். இது கூட மருதோன்றியோட அந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் பேக் மாதிரி போடலாம். ஸோ பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு மணி நேரம் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த இளநரை நல்லாவே குறையும். அதே மாதிரி இயற்கையான முறையில் ஹேர் டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான பக்க விளைவுகளும் இருக்காது. ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் மாறி கருமை நிறமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடவே பித்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள், வைட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது இளநரையை இந்த மூசாம்பர பற்று வச்சே நம்ம சரி செஞ்சுக்கலாம். இளநரையை சரி செய்கிறதுக்கு இந்த மூசாம்பரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 2 நாட்கள் இதை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய முடி இயற்கையாகவே கருமை நிறத்துக்கு மாறும். ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாதம் பயன்படுத்தும் போது அந்த முடிகள் கருமை நிறத்துக்கு மாறுறதை பார்க்கலாம். கூடவே உடம்புல பித்தத்தோட அளவை
வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது, இரவு சீக்கிரமாகவே வந்து நம்ம தூங்க போகிறது, முக்கியமாக ஒரு 9 மணிக்கெலாம் நம்ம பெட்டுக்கு போயிடணும். ஸோ 10லேருந்து 2 மணி வரைக்கும் நம்ம தூங்கணும் அப்படின்னா ஸோ நல்லா வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறையும். அதே மாதிரி அதிக காரம், புளி, உப்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள், யோகா பயிற்சிகள், ஸோ அதற்கு தேவையான சில கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடம்புல பித்தமும் வந்து குறையும், நம்மளுடைய ஏஜிங்கும் வந்து ரிவர்ஸ் ஆகும், கூடவே இளநரை மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூசாம்பரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். கூடவே நான் சொன்ன இந்த விஷயங்களையும் சேர்த்து வந்து பயன்படுத்தும் போது இளநரையிலேருந்து விடுபடலாம். ஸோ இன்றைக்கி இளநரை பற்றி பார்த்தோம். இதற்கு மூசாம்பரத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை திருவள்ளூரிலும், மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 19ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுரையிலும், 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோயிலிலும், 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் 9942441111 9500946634 9500946635 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details log into www.srivarma.online. Call 9994211666.